Hello friends, welcome to bonus channel 27. இன்னைக்கு கனவா மீன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கிய ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை சேர்த்துக்கலாம். நான் தலைப்பகுதியையும் சேர்த்து தான் போடுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் நிறையாவே தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கனவாய் மீன் மசாலா. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிளகு ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கசப்பு தன்மை கொடுத்துரும். கூடவே நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரசாரமான நம்முடைய கனவாய் மீன் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கனவா மீனில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. பலவீனமான நம்முடைய எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக நம்மளுடைய டயட்டில் கனவா மீனை சேர்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா
நம்முடைய புவனாஸ் சேனல் 27 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.